துலாம் ராசி அன்பர்களே, டிசம்பர் மார்கழி மாத ராசி பலன் இது நடந்தே தீரும். டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு இடம்பெற போன்ற முக்கிய கிரகங்களின் நிலை பற்றி அதனுடன் உங்களுக்கான பணம் வருமா இல்லையா, தொழில் ஏற்படுமா, குடும்பத்தில் என்னென்ன நிலைமை ஏற்பட போகின்றது, உங்களின் வாழ்க்கை அதாவது டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகின்றது என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் துளாராசி என்பவர்களை அறிந்து கொள்ளலாம். தொடர்ந்து பார்க்கிறதுக்கலாம். டிசம்பர் மாதத்தில் முக்கிய கிரகங்களின் நிலையை பார்ப்போம். பற்றி பேசுகையில் ராகுவின் நிலை சாதகமாக உள்ளது. குரு 7வது வீட்டில், சனி 4வது வீட்டில் மற்றும் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கின்றார். கேது 12ஆம் வீட்டில் சாதகமற்ற நிலையில் இருக்கின்றார். உறவுகள் மற்றும் ஆற்றலின் கிரகமான செவ்வாய் 2வது மற்றும் 7வது வீடுகளின் அதிபதியான இந்த மாதம் வக்ர நிலையில் இருக்கின்றார். இதன் காரணமாக உங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப்னா கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற விலைக்கென்ன ஓல் விலைக்கென்ன கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து பார்க்கலாம். பகிருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் மூலம் ஒரு கேள்வி மட்டும் இலவசமாக எழுதி கேளுங்கள். ஜாதகம் சம்பந்தமாக, கைரேகை சம்பந்தமாக, பரிகாரம் சம்பந்தமாக எழுதி கேட்கலாம். தெளிவான கேள்விக்கு பதில் கிடைக்கும். தெளிவான ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்கும். மற்றபடி முழுமையாக இலவசமாக இந்த யூடியூப் சேனல்ல கமெண்ட்ல எழுதி கேட்கலாம். ஜாதகம் எல்லாம் ஆனா ஒட்டு கேள்வி மட்டும் கேட்கணும். ஜாதகம் பற்றி எழுதிட்டு வடிவா தெளிவா ஜாதகம் வேண்டா, பிறந்த இடம், பிறந்த நேரம், பிறந்த மாதம், ஆண்டு, பெயர் எல்லாம் எழுதி, திகதி எல்லாம் எழுதி, நேரம் எல்லாம் எழுதிட்டு ஒட்டு கேள்வி மட்டும் எழுதி கேட்கலாம். வடிவா முழுமையாக பல கேள்விகள் கேட்கணும்ட்டா என்ற ஃபோன் நம்பர்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் எழுதி முன்கூட்டி காசு கட்டித்தான் கேட்கலாம். காசு கட்டி கேளுங்கள். ஃபோன் நம்பர்ல ஃபோன் எடுத்தா எடுக்க மாட்ட நேரம் இல்லை. வாட்ஸ்அப்ல மெசேஜ் எழுதி முன்கூட்டி காசு கட்டி கேட்கலாம். மற்றபடி இலவசமாக கேட்கணும்ட்டா இந்த யூடியூப் சேனலான யூடியூப் வீடியோல கமெண்ட்ல எழுதி கேட்கலாம். வசிரஜி கைரேகன் ஜோதிடம் சேனல் இது. இந்த மற்ற சேனலான வசிரஜி அஸ்ட்ராலஜி சேனல்லையும் கேட்கலாம். இந்த வசிரஜி கைரேக ஜோதிடம் சேனலான இந்த சேனல்லையும் கேட்கலாம். தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வசிரஜி கைரேகன் ஜோதிடம் சேனல் தொடர்ந்து பார்ப்போம். கைரேகை சம்பந்தமாகவும் இதில் பார்த்து அறிந்து கொள்ளலாம். ஜாதகம் சம்பந்தமாக கைரேகையுடன் ஜாதகத்தை ஒப்பிட்டும் மற்றும் கைரேகை சம்பந்தமாகவும் ராசி கிரக பயிற்சி பலன்கள், ராசி பலன்கள், மாத ராசி பலன்கள், புத்தாண்டு பலன், வார வருட 2025ஆம் ஆண்டு மற்றும் சனி பயிற்சி பலன் எல்லாம் போட்டுக்கிறேன். ராசி வாழ்க்கை ரகசியம், ராசிகளோட நட்சத்திரங்களோட வாழ்க்கை ரகசியம் எல்லாம் போட்டு வருகின்றன. நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து பார்க்கலாம். இது டிசம்பர் மாதம் ராசி பலன். டிசம்பர் மாதத்தில் முக்கிய கிரகங்களின் மாற்றத்தின் அடிப்படையில் நாங்கள் பார்க்க போகிறது. கேது 12ஆம் வீட்டில் சாதகமற்ற நிலையில் இருக்கின்றார். உறவுகளில் மற்றும் ஆற்றலின் கிரகமான செவ்வாய் 2வது மற்றும் 7வது வீடுகளின் அதிபதியாக இந்த மாதம் வக்ர நிலையில் இருக்கின்றார். இதன் காரணமாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நிதி வாழ்க்கையிலும் ஏற்றத்தாழ்வுகள் நீங்கள் சந்திக்க நேரிடும். நிதி இழப்புகள், பண இழப்புகளை சந்திக்க நேரிடும். வாழ்க்கை முறையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் காணலாம். கடன் வாங்க வேண்டிய சூழலும் ஏற்படலாம். ஆகவே திட்டம் போட்டு செலவு செய்யுங்கள். வீண் கடன்களை வாங்கி பிரச்சனைகளில் மாட்டிப்பட வேண்டாம். இந்த மாதம் டிசம்பர் மாதம் தொழில் தொடர்பான கிரகமான சனி உங்களுக்கு சாதகமற்றதாக இருக்க போகின்ற துலாம் ராசி என்பவர்களே, இதன் காரணமாக வேலை அழுத்தம் அதிகம் வாய்ப்புள்ளது. சனியின் நிலை உங்கள் தொழில் தொடர்பான உங்கள் பொறுமை மற்றும் புத்திசாலித்தனத்தை சோதிக்கும். கல்வியில் மந்த நிலைமை ஏற்படும். சந்திரன் ராசியை பொறுத்தவரை முதல் மற்றும் 8ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் பெறுவீர்கள். சுக்கிரன் உங்கள் 5ஆம் வீட்டில் இருக்கும்போது குழந்தைகளின் ஆதரவையும் உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள். சுக்கிரன் நல்ல நிலைக்கு வரும்போது 2ஆம் தேதி தொடக்கம் 28ஆம் தேதிக்கு இடையில் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். கேது 12வது வீட்டில் அமைந்திருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் பொருள் நடவடிக்கைகளில் ஆர்வம் குறைவாகவும் ஆன்மீக விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். ஆனாலும் பண சில ஏற்றத்தாழ்வுகளாக இருக்கும். பணம் தொழிலும் பிரச்சனைகள் சிறு சிறு வந்து நீங்கும். தொழில் செய்யும் இடத்தில் என்றால் சனி பெரிதாக நன்மை தராத நிலையில் உங்களுக்கு டிசம்பர் மாதம் அமைவதனால் 12ஆம் வீட்டில் கேது உங்கள் வாழ்க்கையில் அதிக செலவுகளை ஏற்படுத்துவர்.
ஆகவே திட்டம் போட்டு செயற்படுங்கள். கடன் வாங்கி மாட்டிக்கொள்ளாதீர்கள் பிரச்சனைகளில். சரி, உங்களுக்கான பரிகாரத்தை பார்க்கலாம். துலாம் ராசி என்பர்களே, ஹனுமான் சாலிசாவை தினமும் ஜபிக்கவும். ஹனுமான் சாலிசாவை தினமும் ஜபிக்கவும். அடுத்தது விருச்சிகம்.